இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1வது புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தின் முன்பகுதி. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று பெத்ஷிமேஷன் மனுஷர்கள் சொல்லிக் கொண்டார்கள். பெலிஸ்தியர்களின் தேசத்திலே 7 மாதம் இருந்த கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி அங்குள்ள பட்டணத்தின் மக்கள் வாதையினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள பெத்ஷிமேசுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அனுப்பி வைத்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்டவுடன் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்து பெட்டியின் உள்ளே அவர்கள் எட்டி பார்த்தார்கள். ஜனங்களில் 50,070 பேர் அன்றைய தினமே மாண்டு போனார்கள். பெலிஸ்தியர்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை. அதே போலவே பெத்ஷிமேஷன் மக்களுக்கும் தெரியாததுனால கீரியாத் ஆரீமில் உள்ள மக்களுக்கு ஆள் அனுப்பி உடன்படிக்கை பட்டியை எடுத்து செல்லும்படி சொன்னார்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் ஒப்புமை இல்லாதவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் போற்றி பாடி துதிக்கிற அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவருக்கே உரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாதபடியினாலே ஜனங்கள் மாண்டு போனார்கள். மோசேயும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னபோது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, என்னுடைய தயவை எல்லாம் நான் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், கண்மலையின் வெடிப்பில வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லி மலையின் மேல் அவனை ஏறி வரச் சொல்லி மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். நாம் அனைவரும் தீட்டானவர்களும் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக காணப்படுகிறது. பரலோகத்தின் தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டபோது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் கூடாது. நாம் முற்றிலும் பாவத்திலே உருவானவர்கள். தேவன் பரிசுத்தர். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். நாம் அவருக்கு முன்பாக நிற்க தகுதியானவர்கள் அல்ல. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். சரீர அழுக்கை போக்கும் எந்த சோப்பும் வாசனை திரவியங்களும் நம்முடைய பாவ அழுக்கை போக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பாவமர கழுவி நம்மை சுத்திகரிக்கும், பரலோக ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு செல்லும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்லுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.